நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மகாநதி நியூ வெண்ணிலாவை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. மகாநதி சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். எங்க பார்த்தாலுமே இந்த வீக்காவுடைய வீடியோஸ் தாங்க போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாவா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா யூடியூபை திறந்தாலே வீக்கான்ட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் அவங்களோட இப்போ இருக்கிற இந்த சீக்வன்ஸ் போட்டோலாம் வச்சு நல்ல சூப்பரான எடிட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு விஜய் அண்ட் காவேரி இந்த பேருக்கு நல்ல ஒரு ஹிட் ஆயிருக்குங்க. இந்த பேரை பார்த்துட்டு நிறைய பேர் ரியல் லைஃப் பேரா ஆனா நல்லா இருக்கும் அப்படின்லாம் கமெண்ட் பண்றாங்க. உண்மையா சொல்ல போனா ஆன் ஸ்கிரீன்ல இவங்க பேர் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த வகையில இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் டாட்டின் கொடுக்கலாம். ஸோ இந்த பேரை பத்தியே சொல்றீங்களே, வெண்ணிலா பத்தி சொல்ல மாட்டீங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த பேருக்கு இடையில தான் வரப்போறாங்க நியூ வெண்ணிலா. ஆமாங்க, வெண்ணிலான்ற கேரக்டர் விஜயோடைய முன்னாள் காதலியா தான் இருக்காங்க. விஜய் அதனால எந்த பொண்ணு பின்னாடியும் போகாம எந்த பொண்ணுமே பார்க்காம இதுவரைக்கும் சிங்கிளா இருந்தவரு இப்போ கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி ஃபைனலா காவேரியே மணந்துட்டாருங்க. இந்த ஜோடி பீக்ல வரும்போது இப்போ வில்லியா வரப்போறாங்க வைஷாலி தாங்கே. ஆமாங்க, ஆல்ரெடி வெண்ணிலா கேரக்டர்ல கண்மணி மனோகரன் நடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வைஷாலி தாங்கே வந்திருக்காங்க. வைஷாலியை நம்ம நிறைய சீரியல்ஸ்ல விஜய் டிவில பார்த்துட்டு வரோம்னே சொல்லலாம். சமீபத்துல கூட முத்தழகு அப்படின்ற சீரியல்ல அஞ்சலின்ற ரோல் பண்ணியிருப்பாங்க. செமையான வில்ல கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மாப்பிள்ளை அப்படின்ற சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமாகி ராஜாராணி சீரியல்ல பாசிட்டிவான ரோல் பண்ணிருப்பாங்க. அஞ்சலி சீரியல்ல பாசிட்டிவான ரோல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா சீரியலுமே இவங்க நெகட்டிவான ரோல் தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த சீரியல்லையும் இவங்க நெகட்டிவா தான் மாற போறாங்க. ஏன்னா வில்லங்க தான் இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க, வில்லங்க தான் சேர்ந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இவங்களும் வில்லத்தனம் தான் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நடிக்கிற ரோல்ஸ் எல்லாமே இன்னொருத்தவங்களுக்கு கூட மேரேஜ் ஆயிருக்கும். அதாவது இவங்க காதலிச்ச பையனா தான் இருக்கும், ஆனா இன்னொருத்தவங்க கூட மேரேஜ் ஆயிடும். இருந்தாலும் எனக்கு என்னுடைய காதலன் வேணும், என் லவ்வர் வேணும், அவன் தான் எனக்கு கணவரா வேணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ரோல்ஸே செட் ஆகுது. இருந்தாலும் ஒரு சில அந்த ரோல்ஸ் எல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப பயமாவும் சங்கடமாவும் இருக்குமாம். ஐயோ, இப்படி நம்ம இவங்களை திட்டுறோமே, இப்படி பண்றோமே அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுமாம். இவங்க சின்ன திரைக்கும் சரி வெள்ளித்திரைக்கும் சரி ரொம்பவே பரிச்சயமான முகம் தான். வெள்ளித்திரையில சைட் கேரக்டர் தான் பண்ணிட்டு வராங்க, அதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்றாங்க. திரி அப்படின்ற படம் மூலியமா வெள்ளித்திரையில அறிமுகமாகி கதகளி அப்படின்ற படம் மூலியமா விஷால் அவர்களுடைய சிஸ்டர் கேரக்டர் இவங்க பண்ணாங்க. அந்த ரோல் கொஞ்சம் நல்லா பேசும் பொருளாவே மாறுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விஜய் அவர்கள்லாம் ரொம்ப உயிருங்க. விஜய் அவர்கள் கூட எப்படியாவது ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவர் கூடவே ஃப்ரேம்ல வந்துட்டாங்க சர்க்கார் படத்துல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பைரவா படத்திலையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதை தொடர்ந்து சர்க்கார் படம் பைரவா டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்களாம். ஆனா சர்க்கார்ல இவங்க எதிர்பார்க்கவே இல்லையாம். ஏன்னா ட்ரெய்லர்ல விஜய் சார் கூடவே இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸை காட்டியிருக்காங்க. அது அப்படியே போட்டோவை எடுத்து இவங்க ஃப்ரேம் பண்ணிலாம் வச்சுக்கிட்டாங்களாம். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள்லாம் ரொம்ப உயிராங்க. இவங்களுடைய பிறவி பலனே விஜய் அவர்களை பார்க்கறது அப்படின்லாம் சின்ன வயசுல ஆசைப்பட்டாங்களாம். இப்ப அவர் கூட சேர்ந்து 3 படங்கள் நடிச்சதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்களுக்கு சினிமாக்கு வரணும் அப்படின்ற ஆசையை இவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஆசையாம். அதனால இவங்களை ஒரு டான்சரா ஆக்கியிருக்காங்க. இந்த டான்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்றதுக்காக தான் இவங்க ஸ்கிரீன்ல வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க இவங்களுடைய அம்மா. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுல நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கு. அம்மா மட்டும் தான் சப்போர்ட், வீட்டுல அது எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய காதல் கணவர் சப்போர்ட்டிவா இருந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய காதல் கணவர் இன்னைக்கு நேத்து பார்த்தது கிடையாதுங்க. ஸ்கூல் டேஸ்ல அதாவது சின்ன வயசுல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு மினி த்ரிஷாவா தான் இவங்கள அவரு பார்த்திருக்காரு. என்னது நம்ம குட்டி த்ரிஷா போறாங்கடா அப்படின்ட்டு இவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேலி கிண்டல்லாம் கூட பண்ணிருக்காங்களாம். அதனால இவரு காரிடோர்ல போய் பாப்பாராம். அப்படி போய் பார்க்கும் போது இவங்க ரொம்ப செம்மையா இருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப்ல ஸ்டார்ட் ஆகி அப்புறம் லவ் ஆச்சு. லவ்வுக்கு அப்புறம் இவங்க காலேஜ் படிக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. அவரு மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு. அவருடைய நேம் பாத்தீங்கன்னா சத்யதேவ். இப்ப கூட சமீபத்துல 2 பேரும் சேர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா இவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க. அவங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாலாம் நோ சொல்லிட்டாராம். அவங்களுடைய சுத்தி இருக்கிறவங்களாம் கூட எதுக்கு உன் பொண்ணு இப்படிலாம் பண்ற, அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, இது போல கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்த சமயத்துலதான் அவளுடைய வாழ்க்கை
வாழ்க்கை நல்லா தான் இருக்கும்ட்டு அவங்க அம்மா தான் ஸ்ட்ராங்கா நின்னாங்களாம். சின்ன வயசுல இருந்து இவங்களுடைய கணவர் தெரிஞ்சதுனால ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாங்க. அதாவது 6 மாசம் அவருக்கு மெரெயின்ல வேலை இருக்குமாம், 6 மாசம் வீட்ல தான் இருப்பாராம். இப்படி இருக்கும் போதே இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. லைஃப் லாங் கண்டிப்பா இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே அந்த தாலி கட்டுற மொமெண்ட்ல ரொம்பவே எமோஷனலா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்க சிஸ்டர் பாக்குறதுக்கு இவங்கள மாதிரியே இருப்பாங்க. நிறைய பேர் ட்வின் சிஸ்டரா அப்படின்னு கூட கேட்பாங்க. இவங்களுடைய ஃபேமிலியே ரொம்ப சின்ன சர்க்கிள் தான் சொல்ல முடியும். இவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சிஸ்டர், அதை விட்டு அவங்களுடைய கணவர், இதுதான் நாங்க. இவங்க பாத்தீங்கன்னா எடுத்ததும் சீரியல் வாய்ப்புலாம் இல்ல, மாடலிங்குள்ள வந்துதான் இவங்களுக்கு வாய்ப்பு வந்துதான். அந்த மாடலிங் போட்டோ ஷூட் கூட ஃபர்ஸ்ட் ஒரு பிரைடல் லுக் தான் இவங்க கொடுத்திருக்காங்க. அதை அவங்களுடைய கணவர் தான் போட்டோ ஷூட்டா எடுத்திருக்காரு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அவர் இவங்க கூட ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. சொல்லப்போனா அவரு தான் இவங்களை எங்க போனாலுமே கூட்டு போறதாம். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து இன்டர்வியூஸ் எடுக்கிற இடமா இருக்கட்டும், வெளியே அவுட்டிங் போறதா இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துக்கும் அவங்க அம்மாவுக்கு அப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து சப்போர்ட்டிவா இருக்காரு. கண்டிப்பா எப்படி ஒவ்வொரு ஆணோடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுடைய வெற்றிக்கும் ஆண் இருப்பாங்கன்றதுக்கு உதாரணமாவே இந்த கப்பல் வளம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க விஜய் டெலிவிஷன்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப கூட ரொம்பவே எமோஷனல் ஆனாங்க. நான் வில்லியா தெரிஞ்சாலும் நிறைய பேர் வந்து அந்த ஒரு ரோலை மட்டுமே வச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட திட்டுறாங்க. ஆனா எனக்கும் குடும்பம் இருக்கு, என்னுடைய மாமனார் மாமியார் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே பார்ப்பாங்க, எனக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எமோஷனல் ஆனாங்க. என்னுடைய ரியல் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, அது வந்து ரியல் கேரக்டர் தான், அதை வச்சு யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்ட்டு ஆடியன்ஸ்க்கு இவங்க ரெக்வஸ்டா கூட வச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான ரோல்ஸ் தான் இவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போது கூட என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்ற வகையில தான் இருக்கும். மாப்பிள்ளை சீரியல்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீஜாவுடைய லாஸ்ட் சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இவங்க சும்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட் அந்த பிரைடல் லுக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டெய்லரா இருந்திருக்காங்க. அந்த ஒரு போட்டோ ஷூட் தான் அவங்களுக்கு இவங்க மாடலா போயிருக்காங்க. ஸோ இப்படிதான் இவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் இவங்களுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹை லெவல்ல இருக்குன்னு தான் சொல்ல முடியும். என்னதான் பாசிட்டிவான ரோல் மூலமா இவங்களுக்கு ஃபேம் ஆகலனாலும் நெகட்டிவான ரோல் மூலமா இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்போ மகாநதி சீரியல்ல வெண்ணிலாவா கலக்க போறாங்க. இவங்களுடைய அந்த கேரக்டர் எப்படி இருக்க போகுது, இவங்க அந்த ரோலை எப்படி எடுத்து பண்ண போறாங்க, என்ன மாதிரியான வில்லத்தனங்கள்லாம் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெண்ணிலாவா நடிக்க போற வைஷாலி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.